சோஃபா இஸ் ஆல்சோ குட். சூப்பர். எனக்கு வந்துட்டு என்னன்னா இங்க இருந்து டிராவல் பண்ணிட்டு வரும்போது இந்த குத்து வழக்க பாத்தீங்க. அது ஒண்ணு இல்ல, உனக்கு தான் கும்பி பாக்கிறதுக்கு தான். கும்பி பாக்கிறதுக்கு ஓவரா தான் பேசுறேன், அப்படியே சொறிவிட வேண்டியதான். அது எங்க அம்மா கொடுத்தது. விடுங்க. சில நேரங்கள்ல பா ஒருத்தருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குப்பா. இது வந்து அம்மா கொடுத்தது. அது கீழே இருக்கிற பலகு வந்து ரம்மி வீட்ல இருந்து கொடுத்தது. அப்புறமா இது வந்து ஒரு கொலாப் கொடுத்தது. இது வந்து நான் கொடுத்தது. அண்ணே அது அந்த அந்த ஒரிஜினல் மான் கொம்புலன்னு சொல்றீங்க, இல்லாட்டி அவ்வளவுதான். ஏற்கனவே பாத்தீங்களா கட்டப்பாது. அதான் வீட்டுக்கு அது வந்து இதுல அட் ஹோம்ல வாங்குனது. சொல்லிடுங்க, தெளிவா சொல்லிய கதலாம் இல்ல, காசு கொடுத்து வாங்க. அது இது மாதிரி 1000 இருக்குது அந்த கடையில, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு புரியுது, நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆமா, நாங்க சின்னதா டுட்டோரியல் சாமான் நடத்திட்டு இருக்கிறோம். சின்ன ஃபேமிலி இல்ல, நானே என் வைஃப் என் பையன் அவ்வளவுதான். நைஸ் நைஸ். பாக்கும்போது ரொம்ப அழகான ஒரு வீடு. சரி ஓகே அண்ணன் அங்க பாத்தியா எவல்யூஷன் ஆஃப் தீபக். டேய் ஒரு சரிடா சாப்பாடு ஆர்டர் பண்ணிடலாம். சூப்பர். நீ பேசுறீங்க நீங்க கண்டடிக்க. ஆனா மக்களே, நீங்க வந்துட்டு இங்க இருக்கிற ஒரு இந்த குத்து வழக்கு இங்கேயும் இருக்கு. இங்க வந்து இந்த ஃப்ரேம் எல்லாம் தாண்டி அங்க ஒரு ஃப்ரேமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசுல இருந்து குழந்தைய 1 இயர் பேபில இருந்து 2008 வரைக்கும் எவ்வளவு ஸ்டைலா இருக்காரு இல்ல? இப்போ ஸ்டைலா தான் இருக்காரு. இன்னும் 2008 இது வந்து இல்ல, அவன் வாயில இருந்து என்ன தெரியுமா எதிர்பார்க்கறேன்? என் வாயில இருந்து எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன். அப்படி இல்லனே. அப்புறம் எனக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணுவீங்களான்னு இந்த வேற போட்டுறேன். நீ சொல்ல பக்கெட் பிரியாணி வர வச்சிரேன். थैंक यू so much. ஆக்சுவலி இந்த கொலாஜ் இருக்குல்ல, நான் அது தீபக் கிஃப்ட் பண்ண போட்டோ இருக்கு, அது முடிஞ்சா நான் அனுப்புறேன். இட்ஸ் தேர் இன் இது. அது ஆக்சுவலி வந்து 2008 we got married 2008. தீபக் பர்த்டே வந்து செப்டம்பர். சோ கல்யாணம் ஆகி தீபக்கோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது. ஸோ ஏதாவது ஸ்பெஷலா பண்ணோம்னு சொல்லிட்டு தீபக்கோட சின்ன வயசு ஆல்பம்ஸ்லாம் எடுத்து பொரட்டி இதெல்லாம் பண்ணிட்டு, இது ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் ராஜேஷ் டிட் திஸ் கொலாஷ். ராஜேஷ் யாருன்னா ராஜேஷ் எம் செல்வா, கடாரம் கொண்டான் டைரக்டர். இஸ் a very good friend of mine. ஸோ அவர் வீட்டில் உட்காந்து, பட் ராஜேஷ் இஸ் an amazing designer. எல்லாருக்கும் அவர் டைரக்டரா தெரியும், பட் இஸ் a wonderful designer. ஸோ ராஜேஷ் தான் வந்து எனக்கு இது கொலாஷ் பண்ணி நான் போய் குத்தோம். அன்னைக்கு நைட் வந்து சஞ்சீவனா வெங்கட் எல்லாம் சேர்ந்து. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா புசிகன் கண்டுபிடிச்சிட்டான். எவ்வளவு பெரிய எடுத்து போனேன்னு கேட்டேன். என்ன மாதிரி கெஸ் பண்ணல, எதுக்கு கேட்கணும், கம்னு வந்துடலாம்ல. இது போட்டோ கொலாஜ் தானே அப்படின்ட்டேன். பாத்து இவ்வளவு பெரிய போட்டோ நான் ரிங் கொடுக்குற மாதிரி எடுத்து இல்ல மடிச்சு மடிச்சு வைப்பாங்கல்ல. ஆனா பெருசா எமோஷன்ஸ் எல்லாம் வரல. நீ நான் அப்படியே பார்த்து கண்ணெல்லாம் கலங்கி அந்த மாதிரி எல்லாம் வரும்னு பார்த்தேன். சொல்லவா இல்ல கேமரா சொல்லவா? நான் நல்லா சமைப்பேன். ஆனா தீபக் இஸ் a passionate cook. I'm not a passionate cook. Because he's aware. ஏன்னா சமைச்ச நம்ம சாப்பிட்டாங்கன்ற ஒரு பயம் அவருக்கு இருக்கு. அதனால சமைப்பாரு. இல்ல மேடம், இருந்தாலும் சொல்றது மேடம் ஒரு காஷியஸ் தான் சொல்றது. அது ஏன் தெரியுமா? தீபக்கு வந்து சமைக்க ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும். பட் சின்ஸ் அந்த டெய்லி சமைக்கிற பழக்கம் இல்லங்கறதுனால கொஞ்சம் ஸ்லோ இன் குக்கிங். எனக்கு தெரிஞ்சு லவ் அதிகமா இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு குக்கிங் அதிகமா இருக்கும் அப்படின்னு. அப்போ ஹோட்டல்ல முடியல என்ன பண்றாங்க? வழக்கமா அவங்க எல்லாம் சமைக்க டக்கு டக்கு சமைச்சிடுவாங்க. 6 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல முடிச்சிடுவாங்க. டெய்லி வேலை இல்ல. ஆமா, நம்ம வந்து சமைச்சோம்னா ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஆகும். ஓகே, புரியுதுங்களா? அதனால எப்பவுமே கிண்டலுக்கு சொல்லுவா, இவனுக்கு வந்து டின்னருக்கு சொல்ல நம்ம லஞ்சுக்கே சொல்லிடணும், ஆர்டர் பிரேக்ஃபாஸ்ட்க்கே சொல்லிடணும். பிரேக்ஃபாஸ்ட் சொன்னாதான் டின்னருக்கு எதுவும் சர்வ் பண்ணுவாங்க. ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும் ப்ரோ. ஆமா ஆமா, அது ரொம்ப முக்கியம். He is very passionate about cooking. And my son also. ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ணி சமைப்பாங்க. எனக்கு ஆனஸ்டா சமைக்கலாம் ரொம்ப பிடிக்கும். வேற வழி இல்லன்னா நீங்க இதுலயே ஆன்சர் இருக்கு. லவ் பண்ணி உங்களை லவ் பண்ணுவாங்க, அவங்க சமைப்பாங்க. எப்படின்னு அவ்வளவுதான் ஹிட். மீண்டும் ஒரு முறை நல்லா மக்களே நல்லா கவனிச்சுவாங்க. இது பேர் வந்து மசாலா ஃப்ரைட் எக் அப்படின்னு வச்சிருக்கேன். வேற பேர் கூட இருக்குது, அது சொல்ல மாட்டோம். ஓகே, இது எப்படி செய்யணும்ன்ற டக்குன்னு சொல்லுவாங்க. வேக வச்ச முட்டையை பாதியா கட் பண்ணி அப்புறம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு வீட்டுல அரைச்ச சாம்பார் பொடி இருந்தா போடலாம், இல்லன்னா காரப்பொடி, தனியா பொடி, ஜீரகப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு போட்டு அதை ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு மசாலா கன்காஷன் ரெடி பண்ணிட்டு முட்டையை போட்டு ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துட்டா சரி சாப்பிட போலாம். போங்க.